தண்ணி வந்தோடனே எந்திரிச்சு பார்க்கையில் நிறையா வந்துருச்சு. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சாமான் சட்டெல்லாம் அரைச்சிட்டு போயிருக்கு சார். நைட்ல எங்க தங்கி இருந்தீங்க? தங்கி அங்கிட்டு போயிட்டோங்க சார், ரோட்டுக்கு சம. எப்ப வீட்டுக்கு வந்தீங்க? வீட்டுக்கு விடிஞ்ச பிறகுதேன் சார் வரோம். அப்பையும் தண்ணி தத்தளிச்சு போய் நிக்குதுங்க சார். எங்களால முடியல. 9 மணிக்கு தேன் சார் தண்ணி வத்துச்சுது சார். சாப்பிட்டீங்களாமா? அன்னதானம் கொடுத்தாங்க சார். உங்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப இந்த வீட்டுல இந்த பொருள்லாம் போயிருச்சுங்க. இல்லைண்டா வச்சிருந்த சேலை அம்புட்டும் பூரம் போயிருச்சுங்க. இது தொங்குனது மட்டும்தான் கிடக்குது சார். நீங்க நைட்டு போகும்போது தண்ணி எவ்வளவு தூரம் வந்துச்சு உங்களுக்கு? தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வெளியேறி போகல டமக்கு வந்துடும். வீட்டை பூட்டிட்டேனே அப்படியே போயிட்டுங்க சார். ரேஷன் கார்டு எதுவுமே இல்லை, மண்ணுக்குள்ள பிறந்து கிடந்துச்சு சார். அதை மட்டும் எடுத்துங்க சார். பொருளெல்லாம் இழுத்துட்டு போயிடுச்சு. என்ன ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தேன். ரோட்ல போய் நின்றோம் நாங்க. நைட்டு எத்தனை மணிக்குமா தண்ணிக்கு வந்துச்சு? 2 மணிக்கு. உங்களை யாரு கூட்டு போனா இங்க இருந்து? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டு போனாங்க. நான் படுத்து கிடந்தேன். தண்ணி வரவே எந்திரிச்சிட்டேன். தண்ணி வந்துருச்சு. தண்ணி அந்த அரை முதலுக்கு நைட்டு 10 மணிக்கு மேலதே மழையே தண்ணியே வந்துச்சு. அதுக்கு மேல் போட்டு மக்கள் பூரா தூங்கிட்டோம். தூங்கின பின்னாடி எப்ப வந்துச்சு எப்ப தெரியாது எங்களுக்கு. நாங்க தூங்கி 2 மணிக்கு வந்து அங்க ஊரா உயிரத்தையும் தப்பிச்சு ஓட பார்த்தோம். அதுக்கு பின்னாடிதான் நாங்க பூரா அங்கிட்டு போய் ரோட்ல நின்று காலையிலதான் வெளியே இங்க வந்தோம். வேற இடம் இல்ல. அதுதான் நாங்க எங்க வீடு வாசல கழுவி விட்டுட்டு சேறுகள்ல கழுவி விட்டு நாங்க எங்க வீட்டுகள்ல உட்காந்து கவர்மெண்ட் தான் எங்களுக்கு பார்த்து ஏதாவது உதவி செய்யணும். நாங்க எங்களுக்கு வேற இடம் இல்ல. எங்களுக்கு இந்த இடம் தான் விட்டா எங்களுக்கு வேற இடம் இல்ல. இப்ப மழை வந்தாலும் என்ன வந்தாலும் நாங்க இந்த இடத்த விட்டு எங்களுக்கு வேற வழி இல்ல. இப்ப எங்க வீட்டு பொருள்களை நாங்க எடுத்து கழுவிட்டு தான் நாங்க உள்ள உட்காந்துருக்கோம். நைட்டு மழை வந்துச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க எங்க போய் உட்கார்றதுன்னு தெரியாது, எங்க போய் படுக்கிறதுன்னு தெரியாது. எங்களுக்கு பிள்ளையெல்லாம் வச்சிருக்கோம். நாங்க என்னதான் செய்யறதுன்னு எங்களுக்கே தெரியல. ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாலும் கூட பரவாயில்ல. பிள்ளை குட்டியெல்லாம் வச்சிருக்கோம். எங்கிட்ட என்ன மாறி போச்சுன்னா என்ன செய்யறது? நாங்க இன்னும் எந்த அதிகாரியுமே பார்க்கவே இல்ல. கட்சிக்காரங்க மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு மட்டும் போனாங்க. இல்ல எந்த அதிகாரியுமே வரல. எங்க பொருளுக்கு பூரா போயிடுச்சுங்க சார். துணி எல்லாம் போயிடுச்சு, பாத்திரம் எல்லாமே போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு முக்கியமான இது பூரா போயிடுச்சு சார். ஆதார் கார்டு, பான் கார்டு எல்லாமே போயிடுச்சுங்க சார். எதுவுமே இல்லாம நாங்க இப்ப உட்காந்துருக்கோம் சார். நேரத்துல யாருமே பாக்கலங்க சார். யாரும் பார்க்கவே இல்லை. என்ன நடந்துச்சு நேற்று நைட்டு எப்பயும் போல வந்தோம், வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சுங்க சார். அப்போ நைட்டு ஃபுல்லா மழை. இப்போ ஒரு 12 மணில இருந்து 4 மணி முடிக்கு மழை விடவே இல்லை. சரி நாங்க பார்த்தோம் தண்ணி சரி அளவாதே வந்துச்சு. நாங்களும் எப்பயும் போல தூங்கிட்டோம். காலையில அப்புறம் எந்திரிச்சு பார்க்கல தண்ணி உள்ள வந்துருச்சு. உள்ள வந்துட்டு அப்படி நாங்க வாட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் ஜாமான் சட்டெல்லாம் அடிச்சு போயிருச்சு. இந்த வீடு எல்லாமே இடிஞ்சு விழுந்துருச்சு. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயுமே போயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 வீடு இருக்கு. 50 வீட்டுக்குள்ளேயுமே தண்ணி போயிருச்சு. எல்லாருமே அப்படியே போய் ரோட்ல போய் நின்றாச்சு. யாரும் எதுவுமே எடுக்கல. ஃபுல்லா ஜாமான் சட்டு துணிமணி எல்லாமே நனைஞ்சு இதாயிருச்சு. சேர்மன், கவுன்சிலர் எல்லாமே பார்த்தாங்க. அவங்களாம் வரல. இப்படியேதான் இருக்கும், அவ்வளவுதான். இல்ல இல்ல இதுதான் இந்த 2 வீடுமே அப்படியே உடஞ்சுதான் இருக்கு. ஆமா 40 வருஷமா இங்கதான் இருக்கும். 40 வருஷமா. ஆமா 92 93ல வந்தது. ஆமா 92ல வந்தது. இதுக்கு மேல வந்துச்சு. ஆமா ஆனா அப்ப எல்லாம் இடிச்சுலாம் போகல. ஆமா இடிக்கல. ஆமா ஆமா பொருள் தான் போச்சு. ஆமா அதுக்கடுத்து இப்பதான் வந்திருக்கு. ஆமா அதுக்கடுத்து வந்தாலும் இந்த அளவுக்கு தான் வரும். அதுக்கடுத்து வந்தாலும் இந்த இது கொஞ்சம் கீழே தான் வரும். அப்புறம் அவ்வளவுதான், அதோட இருந்துக்கிறோம். ஆமா இப்ப இப்ப ஃபுல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சு. நானும் எங்க பாப்பா 2 பேரு தூங்காம எதுவும் இன்ன வரைக்கும் அது அழுகவே எங்களுக்கு நேரம் சரியா போச்சு. சாப்பிட கூட இல்லை. அவங்க கொடுத்த சாப்பாட கூட நைட்டும் எங்களுக்கு இப்பதான் பூரா உணர வச்சிருக்கோம். இந்த வீடு கழுவவே எங்களுக்கு நேரம் சரியாச்சு. பூரா வண்டல், ஆத்து வண்டல் பூரா உள்ளதே இருக்கு. வீட்டுக்குள்ளதே பூச்சி, அதுல பூச்சி வருது, பாம்பெல்லாம் அந்த தண்ணி வெளியே எங்களுக்கு கழுவுறக்கே இன்ன வரைக்கும் ஆயிடுச்சு. இன்னும் நாங்க சாப்பிடல. சின்னது சின்ன குட்டி அந்த இடுகள், அந்த கதவை பூட்டிட்டோம்ல, அந்த இடுகளுக்குள்ள ஓடி போனது உண்டு.